பார்த்திபன், இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. டாஸ்மாக் கடைகளும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. டாஸ்மாக் கடைனா எனக்கு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் இந்த காலி மதுமாட்டல்கள்லாம் வாங்குற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த திரும்ப பெறுவதற்கான அந்த திட்டம் இப்போ நடைபெற்று வருகிறது. நடுவில் டாஸ்மாக்னா என்னென்ன தெரியாது, நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்ட பாருங்கண்ணா. சொல்லுங்கள். ஏஐ தொழில்நுட்பத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க. அதாவது காலி மது பாட்டிலை தானியங்கி முறையில் பாட்டில்களை சேகரிப்பதற்கான அந்த ப்ராசஸில் ஏஐ எப்படி அமல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்தை நாம் பார்க்கலாமா? வாடிக்கையாளர்களா? ஓகே. தானியங்கி மிஷின் வர்றது எல்லாமே ஓகே தான். அது அவங்க ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துலேயே வைக்க போகிறாங்களா இல்லை அதை ஒரு பொதுவான இடத்துல வைக்க போகிறாங்களா அப்படின்றது தெரில. ஏன்னா இப்போ வந்து கோயில், சர்ச்சுக்கு, பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருந்து ஒயின் ஷாப் எடுத்திருக்காங்க. இந்த மிஷினை பொதுவாக வச்சுட்டாங்க அப்படின்னா திருப்பி எல்லாம் போதையில் வந்து அங்கே தான் வச்சு பாட்டிலை வச்சுட்டு பணத்தை ரிட்டர்ன் வாங்குற மாதிரி இருக்கும். பாட்டில் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து சரக்கு வாங்கிக்கிற மாதிரி இது பண்ணோம். இது வந்து யாருடைய அரசியல் தலையீடு, யாருடைய தனிநபர் தலையீடும் இல்லாமல் வந்து மதுப்பிரியர்களுக்கு அவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து கடைக்கு போயிட்டு அவங்க வாங்கி இது பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. அவங்க அந்த பாட்டில் வந்து தானியங்கி இயந்திரன்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், யாருடைய இதுவும் இருக்காது. கடைக்காரங்கள்ட்ட அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும், மாவட்டத்துறை எல்லா இடமும் வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் இந்த இவங்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து தொடர்கடையாக இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இது வந்து அமைஞ்சதுன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். கோயில் ஷாப்பு போனாக்கா பாட்டில் வச்சுட்டு கேபிள் நிற்க வேண்டியா இருக்குது. அது அங்கே வந்து அங்கிட்டு போய் தள்ளுறான். அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு மிஷினை வச்சுருங்க. நாங்கள் வந்து காசுக்கு குடிக்கிறப்ப அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க. பிராந்தி கடையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒருத்தர் ஏறிட்டு நிற்கிறாங்க, அந்த இது இல்லாமல் இருக்கும். இந்த ஐடியா நல்ல ஐடியா. ஏன்னாப்பா எப்படி நல்ல ஐடியான்னு சொல்றீங்க? நல்ல ஐடியானாப்பா ஒரு 4 பேர் போய் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு ஆளுகிற 2 பாட்டில் வைக்கிறாங்க டேபிளில் வச்சுட்டு அதை டேபிள் சுத்தம் பண்ணுறவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 4000 5000 கிடைக்கிது, பார்த்தாவே தெரியுது. அது இப்போ குடிக்கிறவங்களுக்கு இந்த காசு சேர்ந்துடும். அதனால் புரோஜனம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் வரும். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு வந்து எட்டுன்னு போய் கொடுத்துட்டு கேட்குறது ஒரு விதமான ஒரு அசிங்கமாக இருக்குது. அதில் அந்த ஏடிஎம் வச்சு அந்த 10 ரூபா வர்றது வரவேற்கத்தக்கது தான். பாட்டில் உள்ளே போட்டாக்கா 10 ரூபா வந்துடுது, அது வரவேற்கத்தக்கது தான். பாட்டில் கலெக்ஷன் வந்து இப்போ மிஷின் வரது மாதிரி கேள்விப்பட்டேன், சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதுமாதிரி நாங்கள் கொடுக்கக்குள்ளேயும் மிஷினை வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு சரக்கு கொடுத்தாலும் நல்ல விஷயமா தான் தெரியும். ஏன்னா போயிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு காங்கிரீட் வேலை அந்த வேலைன்னு போயிட்டு வந்து கியூவில் நின்று வாங்குறதுக்குள்ளே இவங்களுக்கு கடைக்காரனை திட்டுறதுக்கு மிஷின் மாதிரியே வச்சு மிஷின் மாதிரியே இருந்து அவங்களே கொடுத்து நம்ம கொண்டு காசை வச்சா சரக்கும் கொடுக்குற மாதிரி மிச்சம் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல சிறப்பான வரவேற்க திட்டம் தான் சார். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம பாட்டில் கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்தாங்களா வக்கி வரிசையில் நின்று கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கின்னு சண்டை போட்டுன்னு இருக்க வேண்டியதில்லை. இது பாட்டில் வந்து நம்ம அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தானியங்கி அந்த இயந்திரத்தில் போட்டோம்னா நமக்கு 10 ரூபா வந்துடுது. அது அடுத்த வாட்டி வாங்கும்போது நமக்கு சேவிங்ஸ் ஆகி போகுது சார். இதனால் அது நல்ல திட்டம் தான் சார், வரவேற்க வேண்டிய திட்டம் தான் சார். நல்ல திட்டம் தான்ப்பா. ஏன்னா ரோட்டில் எல்லாரும் போகிறவங்க தண்ணி அடிச்சுட்டு உடச்சி தூக்கி போட்டு போகிறானுங்க, காலில் குத்துது, விலங்கு ஆடு மாடு காலெல்லாம் குத்துது. அது நல்ல திட்டம் தான். எங்கே நீங்கள் மிஷினை வச்சு இது பண்ணாலும் நாங்கள் எங்கள் காசு நாங்கள் வாங்கிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைமும் மிஷின் ஓகேனா சில டைம் ஒர்க் இப்போ நம்ம இது பாட்டில் கொடுத்தப்ப 10 ரூபா தராங்க. அவர் இல்லைன்னா கூட நாளைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். மிஷினில் ஒரு நாள் ரிப்பேர் ஆச்சுன்னா மறுபடியும் எங்கேயும் எடுக்க முடியாது. மிஷின் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா நாளும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாதுண்ணா. ஏஐ வந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் போய் சேரணும்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. ஆனால் இந்த வடிவத்தில் போய் சேரும்னு கனவுலையும் கண்டதில்லை. பட் எனிவே இந்த 10 ரூபாய் தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இது இருந்தால் நல்ல விஷயம்தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.